ஓகே கைஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி நம்ம ஜிஎஸ்டி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணவங்க ஓவராலா உங்களுடைய கிளாஸஸ் உடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. செந்தில் சார். சார் வணக்கம் சார். வாங்க சார். சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்கன்னா அந்த எல்லாரும் டவுன் பஸ்ல போற மாதிரி புதுசா ஏரியா உட்காந்து எப்படி இருப்பாங்க. சோ அது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து யாருமே எதுவுமே பேசல. உங்க கிளாஸ் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா கிளாஸ் இப்படி போதேன்னு. டே போக போக உங்களோட கிளாஸ் வந்து அப்படியே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி அந்த மேக்னெட்டிக் அப்படி இழுத்துரும். கரெக்டா 8:30 ஆச்சுன்னா சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணணும் ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்கும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல கிளாஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கெயின் பண்ணேன், நல்ல நாலேஜபிளா இருந்துச்சு. ப்ராக்டிக்கல்ங்கிறது போது உங்ககிட்ட நல்லா எதிர்பார்த்தேன் சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. ஓகே, பிளஸி மேடம். சார் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சில டைம்ல நான் ஜிஎஸ்டி சைட்ல போய் பார்ப்பேன். அது அந்த இதுல ஐகான் எல்லாம் பாப்பா, ஆனா எதுக்குன்னே தெரியாது எனக்கு. யூடியூப்ல போட்டு பார்த்தாலும் ஹிந்திக்கு இருக்கும், வேற எதுக்காவது இருக்கும். அது ரொம்ப நாலேஜாவே தெரியாது, கூகுள் பண்ணாலும் தெரியாது. ஆனா தமிழ்ல இப்படி ஒரு சூப்பர் கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சார். நான் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பயந்து தான் ஜாயின் பண்ணேன். எப்படி சொல்லி தருவாங்களோ, எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமா இல்ல வேஸ்டா போயிருமா மணி. ஆனா வர்த்து சார். நான் வீட்டுல கேட்டு பர்மிஷன் கேட்டே இருக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனா வர்த்து அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளாரிட்டியா இருந்துச்சு. எனக்கே ஒரு எனர்ஜியா இருக்கு. ஒரு நல்லா பண்றேன், எனக்கு புரிஞ்சிருக்கு. நீங்க இப்ப எங்கேயா கொடுத்தா கூட நம்ம போல்டா பண்ணலாம். அந்த அளவுக்கு கிளாரிட்டியா புரிஞ்சிச்சு சார். நிறைய ஹெல்ப் பண்ணீங்க, நல்லா புரிஞ்சிச்சு சார். இந்த வார்த்தை வந்து எல்லாரும் மனசுலயும் தோணும். அதாவது நீங்க கொடுத்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு என் மேல கொடுத்த அந்த அமௌண்ட், அதுக்கு மேலேயே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நாலேஜ்னு ஃபீல் வந்தா அதுதான் என்னுடைய சக்சஸ். அதுதான் எனக்கும் ஆசை. நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. ஆனா என்ன நம்பி வரீங்க. எப்படி கொடுப்போம்லாம் தெரியாது. பட் ஆனா நம்பி வரீங்க. அதுக்கு வந்ததுக்கு நீங்க கொடுத்த பேமெண்ட்டுக்கும் விட நான் பெட்டரா கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா எனக்கு அது போதும். கண்டிப்பா சார். அதே மாதிரி நிறைய ஆப் சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இவ்வளவு ஒரு ஆப் இருக்குன்னு சுத்தமா தெரியாது. அது மாதிரி ஒர்க் பண்ணும்போது கூட யாருமே எனக்கு ரொம்ப எல்லாம் சொல்லி தரல. அப்படியே ரொம்ப டாமினேட்டா டேலி மட்டும் தான் போட வைப்பாங்க. ஒரு ஒர்க்னா அதை மட்டும் சொல்லி தருவாங்க. அதுக்கு மேல எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. இதை நானே ஃபீல் பண்ணிருக்கேன். நானும் வந்து ஜூனியர்ல இருந்து அக்கௌண்டன்ட்ல இருந்து சீனியர்ல இருந்து இதெல்லாம் மாறிதான் வெளியே வந்திருக்கேன். ஆனா ஆச்சரியமா இருந்துச்சு சார். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லி தரீங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சீரியஸா இந்த அளவுக்கு யாருமே தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்க சீனியர் கூட யாருமே இந்த அளவுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும், அப்பதான் நம்ம கீழே இருப்பாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா நீங்க தெரிஞ்சது எல்லாமே சொன்னது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நான் டெய்லியும் ட்ரை பண்ணுவேன், இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. கௌசல்யா மேடம். சார், உங்க கிளாஸ் வந்து மெயினா வந்து பிராக்டிக்கல் மத்தவங்க குடுக்காத ஒரே ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளது வந்து பிராக்டிக்கலுங்க சார். அதுலயும் எஸ்பெஷலி எனக்கு இந்த பேசிக், இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் லெவல்ல ரொம்ப ரொம்ப இதானது வந்து அட்மையர் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பர்ச்சேஸ் ரீகன்சிலேஷன் வந்து ரொம்ப இதா இருந்ததுங்க சார். அந்த பர்ச்சேஸ் ரீகன்சிலேஷன் வச்சோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா எல்லா ரெகன்சிலேஷனுக்கும் அந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் ரெகன்சிலேஷன் வச்சு எல்லா இதையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அது வந்து இதா இருந்தது. நம்ம இன்னொருத்தர் வந்து அந்த இத குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதே இல்லாம, நம்மளே செல்ஃபா போடலாம். நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா தேவையோ, அந்த தேவைக்கேற்ப எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்ட நானே கிரியேட் பண்ணிக்க முடியும். மத்தவங்கள நான் டிபெண்ட் பண்ண தேவையில்ல. அடுத்தவங்க யாராவது அந்த மாரி போட்டுருப்பாங்களான்னு நான் சர்ச் பண்ண வேண்டிய நெசசிட்டி வந்து எனக்கு இல்லாம வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். அதே மாரி இப்போ இந்த டிடிஎஸ், டிசிஎஸ் வந்து கொஞ்சம் அந்த கன்ஃப்யூஷன் இருந்தது. இதுல எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த கன்ஃப்யூஷன் வந்து எனக்கு இருந்தது. அதுவும் வந்து கிளாரிஃபை ஆயிடுச்சுங்க சார் எனக்கு. இவ்ளோ ஒரு இதுலயும் வந்துட்டு பிராக்டிகலா குடுக்கறது, அதுவும் தமிழ்ல குடுக்கறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ரேர் தான். அதிகமா வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் இல்லன்னா வந்து போத் ஹிந்தி அதிகமாவும், இங்கிலீஷ் கம்மியாவும் அப்படிங்கிற வீடியோஸ் தான் அதிகமா இருக்கு. அதுவும் தவிர சப்போஸ் யூடியூப் வீடியோவே இருந்தாலுமே இவ்ளோ ஒரு இன்டெப்த்லயும் அந்த நூக் அண்ட் கார்னர வந்து சொல்ற இதுவும் வந்துட்டு இருக்கிறது இல்லைங்க. இந்த இடத்துல நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணுவோம். இதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத வந்து ஆபீசர்களுக்கு தான் வந்து போய் சொல்லி தராங்களோ ஒழிய, நாம ஒரு டாக்ஸ் கன்சல்டனோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்லி தரது இல்ல. நம்மளுக்கு சொல்லி தந்தாதான் நம்ம இது பண்ண முடியும். ஆனா அவங்க வந்து அங்கேயும் ரோல் பிளே பண்ணிக்கிறாங்க, இங்கேயும் ரோல் பிளே பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த இடத்துல இவங்க இந்த தப்பு பண்ணுவாங்கன்னு ஆபீசர்களுக்கும் சொல்லி தந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்ப நாம அஃபெக்ட் ஆகுறோம் இல்லைங்க சார். அப்ப இந்த பக்கமும் அதே மாதிரி சொல்லி தந்திருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த இது வந்து கிடைச்சது வந்து ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப அதாவது வந்து நம்ம கிளாஸ் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்கன்றது நீங்க சொல்ற ஃபீட்பேக்லயே தெரியுது.
வாங்க மேடம். துளசி மேடம் வாங்க. கேக்குதா சார்? கேக்குது மேடம். சொல்லுங்க மேடம். சார் கிளாஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். நானும் 10 டேஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி நான் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதில்ல. ஓகே. என்னோட கொலீக் தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. ம். இந்த 10 டேஸும் வந்து இந்த ஹரியப்பா ஓடிட்டு வருவேன் சார். 9:00 தான் வீட்டுக்கு வருவேன் எப்பவுமே. கொஞ்சம் மொல்லமா. ஏன்னா மார்னிங் ஓடுறோம். ஈவினிங் மொல்லமா வரலான்னு வருவேன். ஆனா எனக்கு ஈவினிங்கும் ஓட வச்சீங்க நீங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஓடி. இப்ப இதே ஞாபகத்துல நான் திங்கக்கிழமையும் சீக்கிரமா கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன் ஆபீஸ்ல இருந்து. ரைட். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நீங்க எடுக்கிறதும் பிளஸ் எனக்கு கிளாஸ் எடுக்கிறத விட எல்லாரும் மத்தவங்க எல்லாம் எப்படி எடுப்பாங்கன்னா சீக்கிரம் முடிக்கணும்னு எடுப்பாங்க. நீங்க சீக்கிரம் முடிக்க கூடாதுன்னே எடுக்கிறீங்க. புரிஞ்சிடணும் ஃபுல்லா எதாவது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அந்த விஷயம் உங்ககிட்ட ரொம்ப பாராட்டணும் சார். இத வந்து எப்பயும் கண்டினியூ பண்ணுங்க சார். இன்னும் நிறைய கிளாஸஸ் எடுங்க. நிறைய பேர் சேருவாங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ரெஃபர் பண்றோம் சார். அதாவது எனக்கு தெரிஞ்சது நான் நாலேஜே அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாதது அந்தந்த ஃபீல்டுல இருக்க எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் குடுக்குறேன். அந்த எக்ஸ்பர்ட்டை கூட நான் 1000 ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துட்டு வரேன். ஓகே. உங்களுக்கே தெரியும் நமக்கு ப்ரீவியஸா நான் இன்னொருத்தரோட கொலாபரேட் பண்ணி குடுக்குறது எல்லா கிளாஸஸும் எப்படி இருக்குன்னு மத்தவங்க அது நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் அந்த நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார். நல்லா இருந்துச்சு சார் கிளாஸஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேடம். ஐயாதுரை சார். ஓகே சார். வணக்கம். வாங்க சார். வணக்கம். இந்த 10 டேஸ் வந்து இப்போதான் நான் ஜிஎஸ்டி புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இல்ல இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம் 5 வருஷம் அப்படியே ஓடி ஓடி பண்றோம். பிராக்டிக்கலா வந்து டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். இதை வந்து பொறுமையா உட்கார்ந்து இதுல நம்ம ஒரு 3வது நபர் மாதிரி வெளியில உட்கார்ந்து பார்க்கணும். ஒரு இன்சிடென்ட்டை வந்து நம்ம உள்ள போய் பாக்குறத காட்டலாம். இத வந்து வெளியில இருந்து 3rd மெம்பரா பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து நல்லா புரியும். அத வந்து நீங்க ரொம்ப தெளிவா இவ்வளவு சின்ன வயசுல எங்களுக்கு தரீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. ஆமா. அது நல்லா இருந்தது. அதாவது இது ஒரு இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு கரெக்டா டயத்துக்கு போய் உட்காரும். அந்த ஒழுங்கு வந்திருக்கு. இப்போ வெளியில போய் சுத்திட்டு இருப்பேன், டீலரை பார்க்க வைக்க, அவங்க கிட்ட போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ரிலாக்ஸேஷனே நம்மளுக்கு ஜிஎஸ்டியினுடைய இன்ஃபர்மேஷனே நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இவ்வளவு வயசுல எனக்கு வந்து இது ஒரு அனுபவம், புது அனுபவம். ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம் சார். தேங்க்யூ. நீங்க உங்க நாலேஜும் ஷேர் பண்ணிருக்கீங்க சார். அதுவும் மறக்க முடியாது. நம்ம பார்ட்டிசிபேட்டால மறக்க முடியாது, நம்மளாலே மறக்க முடியாது. நீங்களும் வந்து அந்த காம்போசிஷன் டீலருக்குலாம் நல்ல உங்க நாலேஜ் ஷேர் பண்ணிருக்கீங்க. பிளஸ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனருக்கும் நீங்க நாலேஜ் ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்பவும் ஜிஎஸ்டி உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கு இந்த கிளாஸ்ல. இருக்கு இல்லைன்னு சொல்லல. பட் அது என்னுடைய அணில் மாதிரி ராம இருக்கு. அப்படிலாம் இல்ல சார். சிறு புல்லு கூட பல்கு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க சின்ன புல்லா இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுல. நல்லபடியா பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனி வரும் கிளாஸ்லயும் நீங்க வந்து என்னைய வந்து எப்போதும் சேர்த்துக்கீங்க, விட்டுறாதீங்க. கண்டிப்பா. நான் பார்த்துட்டே இருந்துட்டு அடிஷன் சேர்ந்துருவேன். பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க சார். மாஸ்க் போட்டு ஏமாத்துறீங்களா நீங்க? வாங்க. அதாவது மாஸ்க் போட்டுல ஒண்ணு ஏமாத்தலைங்க, ஏஜ மறைக்கிறதுக்காக எடுத்துட்டோம்னா பாருங்க, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. தெரியாத விஷயத்த இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு. இப்ப இதுல என்ன ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 10 நாளா நான் ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகல. பரவாயில்ல. 2 பேரும் ஐயாதுரை சாரும் கஜேந்திர சாரும் பக்கவா. ஓகே, சூப்பர். இப்போ நாளைக்கு இந்த 8 அடிக்கிற இந்த டைமிங் ஞாபகம் வந்துடும். என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன பண்றது? அதனால கேட்டேன், ஏதாவது மிஸ் பண்ணீங்களா நம்ம கிளாஸஸ் அப்படின்னு கேட்டேன் நானு. இல்ல சார், ரொம்ப அற்புதமா இருந்தது. நல்ல தரவு நாலேஜ் ஜிஎஸ்டி பத்தி அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, அந்த பிரசன்டேஷன் வந்து ரொம்ப சூப்பர். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. திவ்யா மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். சார், ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க கிளாஸ் எல்லாமே மிஸ் பண்ணல. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயம் கத்துக்க முடிஞ்சது. பரவாயில்ல. நீங்களும் கண்டினியூ அட்டெண்ட் பண்றீங்களா? ஆமா. ஓகே, சூப்பர்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஜிஎஸ்டில அந்த அளவுக்குலாம் தெரியாது, ரொம்ப கம்மியா தான் தெரியும் எப்படி ஃபைல் பண்ணணும், அந்த வரையும் தான் பார்த்து வச்சிருக்கோம். ஆனா இதுக்குள்ள இவ்ளோ இருக்கு அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், சரி நம்ம பேசிக் மட்டும் போலான்ட்டு. அதுக்கப்புறம் சரி பேசிக்ல என்ன கத்துக்க போறோம், இருக்கிறது மட்டும் தானே தெரியும், ஸோ எல்லாமே தெரியணும்னா ஃபுல்லா தானே போகணும்னு சொல்லிட்டு தான் உங்க கிளாஸ் எல்லாமே சரி எல்லாமே சேர்த்து தான் கத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏழுமலை சார். வணக்கம் சார். வாங்க சார் வாங்க சார். நீங்க ரெகுலரா நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறாள், டெய்லி வந்து நம்ம ஐயாதுரை சார் இருந்தாலும் சரி, கஜேந்திரன் சார் இருந்தாலும் சரி, ஏழுமலை சார், நீங்களாம் டெய்லி அந்த எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சலிக்காம ஃபீட்பேக் கொடுத்து நீங்களா கிளாஸ் அந்த லெவல்ல இருக்கு, அதனால நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லெவல், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நான் கத்துக்கணும் இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு. நானு அதனாலதான் நான் ஒரு நாள் விட இன்னொரு நாள் எப்படி பெட்டரா இருக்கணும், அடுத்த நாள் எப்படி பெட்டரா கொடுக்கணும், அடுத்த நாள் ஒரு நீங்க அது பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் விட எப்படி இன்னொரு நாள் எப்படி பெட்டரா, இன்னொரு நாள் எப்படி, அப்படிதான் நான் வந்து கொடுக்குறீங்க. என் நாலேஜ் நான் எதையுமே நான் ஹைட் பண்ணல, என் நாலேஜ் ஃபுல்லா அப்படியே கொட்டி இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். கிளாஸ் வேற லெவல். விஜயகுமார் சார். இப்ப நாங்க நான் அன்னைக்கு ஒரு தடவை பேசியிருந்தேன், வாங்க சார் பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு. எங்களுக்கு ஜிஎஸ்டி யூஸ் ஐடி நாங்களாம் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் சார். யூஸ் ஐடி பாஸ்வேர்டு இப்ப நீங்க ஓப்பன் பண்ணி காமிச்சதுதான் நாங்க உள்ள போய் பார்த்தது. இதுக்கு முன்னாடி நாங்க அப்படி கூட பார்த்தது இல்லை. மத்தவங்க எல்லாம் கன்சல்டன்ட் தான் ஒர்க் பண்றாங்க, பட் நாங்க வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். அக்கௌண்ட்ஸ் பேயபிள் தான் ஒர்க் பண்றோம். ஷார்ட்டா கேளுங்க, என்ன வேணும் அதை சொல்லுங்க. நீங்க சொல்லிருந்தீங்க ஏன் சுத்தி வளைச்சிக்கிட்டு அங்க சொல்றீங்க, எனக்கு டைரக்டாவே சொல்றீங்க என்ன வேணும். அதான் சார், ஏதாவது எங்களுக்கு ஒர்க் கொடுத்தா ஓகே சார். அது டைரக்டாவே கேட்கலாமே, சுத்தி சுத்தி இப்படி இப்படி வரீங்க. சரி, அது மாதிரி யாரு இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ, ஓகே நான் இதை பப்ளிக்காவே சொல்றேன், அது மாதிரி யாரு வந்து பர்சனலா வந்து நான் என்னுடைய ஒர்க்கை எடுத்து செய்ய ரெடியா இருக்காங்களோ, அவங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எனக்கு பர்சனலா கால் பண்ணுங்க. அவங்களுக்கு யாரு அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி இருக்கும், எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன எதிர்பார்க்க கூடாது. ஸோ ஒன்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எனக்கு கீழே ஒர்க் பண்ண தேவையில்லை. இல்ல சார், ஆபீஸ்ல கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. சோ அந்த அதான் நான் சொல்றேன், கத்துக்கிற வரைக்கும் நீங்க கத்துக்கலாம், கத்துக்கிட்டு நீங்க எங்க வேணா போலாம். இன்கேஸ் என்கிட்ட வந்து பண்றவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 1 இயர் அப்புறம் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நான் பே பண்ணி அவங்க என் கூடயே வச்சுப்பேன். அப்ப கண்டிப்பா அது எனக்கு ட்ரஸ்ட் வரணும் அவங்க மேல. எஸ் சார். வந்துச்சுன்னா அவங்க நம்ம பார்ட் டைமா நம்ம வச்சுக்கலாம் அவங்கள. புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, டன் டன் டன். தேங்க்யூ கிவ்யா ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஓகே. பாரதி மேடம் பேசுனீங்களா? நீங்க நல்லா சொல்லி கொடுக்குறீங்க, நல்லா கைட் பண்றீங்க. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணது. அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். ஓகே கைஸ், ஸோ எல்லாரையும் நான் மிஸ் பண்றேன். இது வந்து ஒரு நல்ல பேட்ச். இது நிறைய பேர் இதுல நாலேஜபிள் பர்சன் வந்திருந்தீங்க, ஃப்ரெஷராகவும் வந்திருந்தீங்க. எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்து இருக்கணும்னு நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.